ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக இந்த நாளிலே வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக வகுப்புகளில் பங்கு பெற்று வருகிறீர்கள். வகுப்புகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். வருங்காலவியல் வகுப்பில் இன்றைக்கு மறுபடியுமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். சிருஷ்டிப்பில் மனிதனும் அவனுடைய எதிர்காலம் என்கிறதான அந்த தலைப்பிலே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கத்தைப் போலவே இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் செய்திக்குள்ளாக செல்லலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற அத்தனை விஷயங்களையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இஸ்ரவேலின் 7 பண்டிகைகளில் வருங்காலவியல் திட்டம் என்கிறதான அந்த தலைப்பிலே தொடர் வகுப்புகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலினுடைய 7 பண்டிகைகள், அந்த குத்துவிளக்கினுடைய 7 அகல்கள், அதே போல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய 7 வார்த்தைகள், அங்கே இருக்கிறதான அந்த அமைப்பை வைத்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பண்டிகைகளை 2 பிரிவுகளாக பிரித்தோம். ஒன்று வசந்த கால பண்டிகை, இன்னொன்று இலையுதிர்கால பண்டிகை. எல்லோருடைய விருப்பத்திற்கு இணங்க இலையுதிர்கால பண்டிகைகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். முக்கியமாக அந்த டிஸ்டி மாதத்தில் வருகிறதான 1ஆம் தேதி வருகிறதான அந்த முக்கியமான பண்டிகை யோம் டேருவா, ரோஷ் ஹஷானா அப்படின்றதான அந்த பண்டிகைகளை குறித்து நாம் நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதே போல் இந்த பண்டிகைகளை பார்க்கும் பொழுது 3 எக்காலங்களை குறித்து நான் அதிகமாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். முதல் எக்காலம், கடைசி எக்காலம், பெருந்தோனி எக்காலம். இந்த எக்காலங்கள் மிக மிக அவசியம் என்று ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதில் 2 எக்காலங்கள் முக்கியம். கடைசி எக்காலம், பெருந்தோனி எக்காலம். இந்த டிஸ்ரி மாதம் 1ஆம் தேதி மூதப்படுகிறதான எக்காலம் கடைசி எக்காலம் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். டெருவா என்கிறதான எக்காலம். அடுத்து வருகிறதான யோம் கிப்போர் என்கிறதான பண்டிகையில் ஊதப்படுகிற எக்காலம் பெருந்தோனி எக்காலம் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தேன். இந்த டிஸ்ரி மாதம் 1ஆம் தேதி மாத்திரமே நிறைய விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ரோஷ் ஹஷானா, யோம் டெருவா, யோம் ஹாசிக்ரோன், யோம் ஹாடின், யோம் ஹாஹெசே, ஹாமெலெக், கிடுஷின், நெசுயிம், ஷொஃபார், அகரோன் அப்படிலாம் நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதே போல் போன வகுப்பில் எமினி டெஷுவா என்கிறதான அந்த 10 நாட்கள் மனம் திரும்புவதற்கான அந்த நாட்களை குறித்து நாம் பார்த்தோம். அதில் 7 நாட்கள் முக்கியமான நாட்கள் என்று பார்த்தோம். பக்தி பூர்வமான பயபக்தி நாட்கள். இந்த 7 நாட்கள் தான் வெளிப்படுத்தும் விசேஷத்தினுடைய 7 ஆண்டு உபத்திர காலம் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரிஜினலாக இது யாருக்குன்னா யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் அப்படின்னு பார்த்தோம். இஸ்ரவேலர்களுக்கான மனம் திரும்புவதற்கான ஒரு காலம் என்று நம்ம பார்த்தோம். அதற்கான ரெஃபரன்ஸ் லேவியராகமம் 26ஆவது அதிகாரத்தில் அந்த 4:7 இருக்கும். அந்த 4:7 4:7 ஒரு 7 முத்திரை, 2வது 7 எக்காலம், 3வது 7 இடிகள், அதே போல் கடைசி 7 கலசம். 7 முத்திரை, 7 எக்காலம், 7 இடி, 7 கலசம் நம்ம பார்த்தோம். இந்த 7 வருட உபத்திர காலம் எப்பொழுது ஆரம்பிக்கும்னா அந்த முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது, முதல் முத்திரை உடைக்கும் பொழுது ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால் இது வரைக்கும் முத்திரை உடைக்கப்படவில்லை என்பதையும் நம்ம பார்த்தோம். ஸோ முத்திரை உடைக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் அப்ளை என்ன என்பதை பார்த்தோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 கொம்பு வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, அப்புறம் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நம்ம முக்கியமாக பார்த்தோம். என்னென்னா யூதர்களுக்கான ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தோம். அதில் அவர்களுக்கான எதிர்கால திட்டம் என்ன, தேவனுடைய சித்தத்தில் அவர் எவ்விதமாக டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். அதே போல் கிறிஸ்தவர்களுக்கான, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான திருச்சபைக்கான தேவ திட்டம் என்ன என்பதையும் 2 அப்ஸ்ட்ராக்ட் மூலிமா நம்ம பார்த்தோம். இதுவும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த 2 முக்கியமான இந்த சார்ட் பார்க்கும்பொழுது ஒரு கேள்வி உங்களுக்கு எழும், பொதுவான ஒரு கேள்வி எழும். அந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டனால உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு உள்ளே போகலான்னு யோசிக்கிறேன். எல்லாம் அறிந்த ஆண்டவர், அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போது எப்படி இப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு தேவனுடைய திட்டமெல்லாம் தோற்று போகிற மாதிரி, ஃபெயிலியர் மாதிரி தெரியுதே அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. இது வெஸ்டர்ன் மைண்ட் செட். வெஸ்டர்ன் மைண்ட் செட் அப்படின்னும் பொழுது ஃபிலாசபிக்கல் தாட், கிரீக் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயம். ஒரு யுத்தத்துக்கு போகும்போது கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யுத்தத்தில் ஃபெயில் ஆகிட்டா, நம்ம தோத்துட்டா என்ன பண்ணோம், அதற்கான பக்க வழியை வைத்திருப்பார்கள். ஸோ எப்பொழுதுமே ஒன்றுக்கு இன்னொரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. அப்போது அது செகண்ட் பிளான், ஏ பிளான், பி பிளான் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஆர்டர்கிட்ட அப்படி இருக்கு போல இருக்கு, ஏ பிளான் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பி பிளான் போல அப்படின்ற மாதிரி, ஃபெயிலியர் ஆயிரும் போல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு தோற்றத்தை சில வேதாகம வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தோன்றுகிறது. ப்ரீ டெஸ்டினேஷன், அதே போல் ஆர்மினிசம், அதே போல் கால்வினிசம், இதெல்லாம் படிக்கும் பொழுது சில நியாயமான கேள்விகள் நமக்கு வரும்.
இன்றைக்கு அதற்கான ஒரு சின்ன ஒரு பதிலை சொல்லிட்டு நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம். ஆண்டுடைய திட்டத்தில் there is no failure. தேவ திட்டத்தில் ஃபெயிலியர் என்பது இல்லை. முதல்ல நல்லா தெளிவாக நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அண்ட சராசரங்களை படைத்தாளுகிற அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் யெகோவா ஏலோகிம், அவருடைய திட்டத்தில் என்றைக்குமே எந்த விதமான ஃபெயிலியரும் இதுவரைக்கும் இருந்ததே இல்லை. அப்படின்னா என்ன? அப்போனா மனிதன் கீழ்ப்படியாமல் போயிடுறானே, அப்போது ஏதேன் தோட்டத்திலே ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சே அப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது, எப்பொழுதுமே ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒன்றை உருவாக்கும் பொழுது, உங்களுக்கு புரியும்படியே நான் சொல்லணும்னா, ஒன்றை உருவாக்கும் பொழுது அதில் என்ன பண்ணுவார்னா, இஃப் எஸ் இஃப் நோ அப்படின்ற 2 ப்ரோக்ராம் வச்சுருப்பார். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இஃப் எஸ் இஃப் நோ. இஃப் எஸ்னா ஒருவேளை அந்த திட்டத்திற்குள்ளாக நடந்தால், அதை கை கொண்டால், கீழ்ப்படிந்தால். இன்னொன்று ஒருவேளை கீழ்ப்படியாமல் போனால், அந்த திட்டத்திற்குள்ளாக வராமல் போனால், அல்லது அதை செய்யாமல் போனால் அப்படின்ற 2 பிளான் வச்சிருப்பார். இஃப் எஸ் இஃப் நோ அப்படின்ற ஒரு பிளான் வச்சிருப்பார். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் ஒருவேளை கீழ்ப்படியாமல் போயிருந்தால் என்ன அப்படின்னா, அதை கீழ்ப்படியாமல் போயிட்டான். சரி, கீழ்ப்படிஞ்சிருந்தா என்ன அப்படின்னா, கீழ்ப்படிவதற்கான அந்த திட்டமும் அங்கே ஆண்டவர் வைத்திருந்தார். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். வாழ்ந்து மறுரூபமாகுதல் என்கிறதான ஒரு திட்டம். ஒருவேளை கீழ்ப்படியாமல் போய்விட்டால் மீட்பின் திட்டத்தை வைத்து அவன் வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரம் சென்று விடலாம். அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்கு. அப்போ இஃப் எஸ் அப்படின்னா, ஒருவேளை ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் அத்தனை விஷயங்களும் கை கொண்டிருந்தால், இஃப் எஸ் என்கிறதான ப்ரோக்ராம் ஆண்டவர் அந்த ப்ரோக்ராம்குள்ளே அவங்க நடத்தியிருப்பார். இஃப் நோ அப்படின்னும் பொழுது அவங்களுக்கான ப்ரோக்ராம் என்னவோ அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. இஃப் நோன்னும் போது ரட்சிப்பின் திட்டம், இன்னொரு திட்டம் வச்சிருக்காரு. இந்த திட்டத்திற்குள்ளே நடத்துகிறார். ஒருவேளை உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும்னா, ஒரு ஊருக்கு போகும்பொழுது நம்ம கூகுள் மேப்பில் ரோடு போட்டு அப்படி மேப்பில் பார்த்துட்டே போகிறோம். சில வேளையில் நம்ம அயர்ந்து ஏதோ ஒரு கண் மயக்கத்துலேயோ இல்லை ஏதோ பக்கத்தில் பேசிட்டு இருந்துட்டு ரோடை விட்டுட்டோம்னா, மறுபடியும் என்ன பண்ணால் ரீரூட் பண்ணி மறுபடியும் அந்த ரோட்டுக்கு கொண்டு போயிடும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? இன்னொரு ரோடை காமிச்சு கொண்டு போய் சேர்த்துரும். டெஸ்டினேஷனுக்கு சாதாரண கூகுளே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது, அவ்வளோ பெரிய அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்குமான ஒரு திட்டத்தை வைத்திருக்க மாட்டாரா? எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சிச்சு? ஸோ தேவனுடைய திட்டத்தில் ஃபெயிலியர் இல்லை. இஃப் நோனா என்ன, இஃப் எஸ்னா என்ன, அதுதான். அதனால் ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, ஒரு குறைத்து மதிப்பிடாதீங்க. மனசளவில் கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. யாராவது இப்படி சொன்னாங்கன்னா, உபதேசங்கள் செஞ்சாங்கன்னா, பிரசங்கிகள் பேசினாங்கன்னா உடனே சொல்ல தெரியணும், என்னுடைய ஆண்டவர் குறைவற்றவர், அவர் எல்லாவற்றையும் சரியாக தான் செய்கிறார், அவருடைய பிளானில் இதுவரைக்கும் எந்த ஃபெயிலியருமே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போது இது மனிதனுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் படைத்திருக்கிற எல்லா விஷயங்களுக்குமே அப்படி தான். எப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு என்ன சொல்லலாம், தூதர்கள் கொடுத்து எடுத்துக்கலாமே. தூதர்கள் தேவனோடு இருந்தால் அவங்க கூட ஆளுகை செய்ய போகிறாங்க. ஒருவேளை தேவனை விட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக ஒரு எரி நரகத்தை வச்சிருக்கிறார். அதனால தான் தூதர்கள், கீழ்ப்படியாத தூதர்களுக்கு அந்தகாரமும் நரகமும் இருக்கிறது. அப்போ யூசுவலாக கீழ்ப்படிந்தா என்ன, கீழ்ப்படியாட்டா என்ன, கூட இருந்தால் என்ன, விட்டு போயிட்டா என்னன்றதை ஏற்கனவே ஆண்டவர் திட்டம் பண்ணி தான் வைத்திருக்கிறார். ஸோ அவர் திட்டத்தில் என்றைக்குமே ஃபெயிலியரே இல்லை. அவ்வளோ பெரிய தூதர் சேனையில் 1/3 விழுந்து விட்டார்கள். ஏற்கனவே அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற நரகத்திற்கு நேராக அவர்கள் போகிறார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே பயங்கரமாக செயல்பட்டு மனுக்குலத்தையும் தங்களோடு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே தான் தேவனுடைய திட்டமும் விளங்கி நம்மை ரட்சிப்பதற்காக தனது மகனையே அனுப்பி ஒரு மீட்பின் திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தின் வழியாக மறுபடியுமாக நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு, அந்த எஸ்டேட்டுக்கு, அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் வந்தடையும்படியாக தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். இதை புரிந்து கொண்டால் போதும். ஸோ தேவனுடைய திட்டத்தில் என்றைக்குமே ஃபெயிலியர் இல்லை. ஆல்ரெடி எல்லாமே அவருடைய முன்னறிவின்படி எல்லாவற்றையும் சரியாக செய்திருக்கிறார். ஒன்று இஃப் எஸ், இன்னொன்று இஃப் நோ அப்படின்றது மாத்திரம் மனதில் வைத்துக்கள். செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன. உதாரணத்துக்கு பரீட்சை எழுதக்கூடிய ஒரு பிள்ளை நல்லா எழுதுனா பாஸு, நல்லா எழுதாட்டா ஃபெயிலு, அவ்வளோதான். அப்புறம் அடுத்த டைம் எழுதி பாஸ் பண்ணலாம் இல்லையா? ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டே இருந்தால் அது வேணால் மனசு உடஞ்சி ஸ்கூலை விட்டுட்டு போயிடலாம், அப்படி தானே? அப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ தேவனுடைய திட்டத்தில் என்றைக்குமே ஃபெயிலியர் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தோற்று போகிற ஆண்டவரை நாம் வைக்கவில்லை.
ஒரு ஃபெயிலியர் ஆகி போன ஒரு தெய்வனை நாம் வைக்கவில்லை. அவர் எப்பயுமே ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோடியா, தேவன் ஒருபொழுதும் தோற்காதவர். அவருடைய திட்டம் இதுவரைக்கும் ஒரு இமி பொழுது அளவு கூட, ஒரு என்ன சொல்கிறது, இமை பொழுது கூட அது தோற்று போகவில்லை, ஃபெயிலியர் ஆகவே இல்லை. நாம் ஜெய கிறிஸ்துவை நம்மோடு வைத்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஓகே, ஸோ கேட்ட கேள்விகளுக்காக பலர் கேட்டபடினாலே அதற்கான பதிலை நான் தந்திருக்கேன். ரொம்ப ஷார்ட்டாக தந்திருக்கேன், விரிவாக கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. சரி, இந்த பண்டிகைகள்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 3 முக்கியமான பண்டிகைகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். யோம் டெருவா, யாமிம் நோராயும், யோம் கிப்போர். யோம் டெருவா பார்த்து முடிச்சிட்டோம் ஓரளவிற்கு. யாமிம் நோராயும் போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு யோம் கிப்போர் என்கிறதான அந்த பண்டிகை, அதாவது 10வது நாள், டிஸ்ரி மாதம் வருகிற 10வது நாள் கொண்டாடுகிற பாவ நிவர்த்தி நாள் என்கிறதான அந்த நாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வீடியோவை திரும்ப பார்த்துருப்பீங்க. ஸோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இலையுதிர்கால பண்டிகையில் 10ஆம் தேதி யோம் கிப்போர், பாவ நிவர்த்தி நாள். இந்த பாவ நிவர்த்தி நாள் என்பது என்ன அப்படின்னா, ஏற்கனவே போன வாரம் சொல்லி கொடுத்துருந்தேன், சகல இஸ்ரவேலர்களுக்குமான பாவ நிவர்த்தி செய்கிற முக்கியமான நாள். மகா பரிசுத்த தலத்திற்குள்ளாக பிரதான ஆசிரியன் சென்று அங்கே அந்த கொம்புகளில் இரத்தத்தை தெளித்து சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கான பாவ நிவர்த்தி செய்கிறதான ஒரு முக்கியமான ஒரு நாள். அதை எப்படி படிக்கலான்னா, போக்காட்டு பலி அப்படின்னு படிக்கலாம். லேவியராகம் 16ஆம் அதிகாரம், யாத்திரையாகமும் 30:10, இதில் 2லையும் இருக்கும். லேவியராகம் 16 அதிகாரத்தை முதல்ல முழுமையாக படித்து பாருங்கள். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 30:10 ரொம்ப சுருக்கமாக அங்கே ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஸோ போக்காட்டு பலி, 2 ஆடுகளை தெரிந்தெடுத்து அதுக்கு மேலே சிட்டு போட்டு, ஒன்று தேவனுக்குரியது, இன்னொன்று அது என்னென்னா வனாந்தரத்தில் விடக்கூடிய அன்செலக்டட், அதாவது தெரிந்தெடுக்கப்படாத ஆடு. அப்போ ஒன்று தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்படுகிறது, ஒன்று போக்காடாக விடப்படுகிறது. இப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட போக்காடாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஆட்டு தலையில் என்ன பண்ணுவாங்க, பிரதான ஆசாரியன் எல்லாருடைய மீறுதலின் குற்றங்களையும் சொல்லி, சமஸ்த இஸ்ரவேலுடைய மீறுதல்களெல்லாம் சொல்லி தலைமையில் வச்சு அதை போய் வனாந்தரத்தில் விட்டுருவாங்க. இன்னொரு ஆடை என்ன பண்ணுவாங்க, அதை பலி செலுத்தி மகா அந்த பரிசுத்த தலத்தில் போய் அந்த உடன்படிக்கப்பட்டு அந்த 4 கொம்புகள் இருக்கிற அதில் தெளித்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே வந்து சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறதான ஒரு விஷயம். சரி, ஸோ இதெல்லாம் நீங்கள் வீட்டில் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பைபிள் படித்த நிறைய ஊழியக்காரங்க வேறு இருக்கீங்க, பைபிள் படித்த நிறைய விசுவாசிகள் இருக்கிறீங்க, ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப அறிவு மிக்க ஞானமிக்கவர்கள் இருக்கிறீங்க. அதெல்லாம் வீட்டில் போய் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இதில் 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போக்காட்டு பலியில் ஒரு ஆட்டின் மீது எல்லா அக்கிரமத்தையும் சுமத்தி அதை விட்டு விடுவது. ஒரு ஆடு தேவனுக்கென்று அது பலி செலுத்தப்பட்டு அது இரத்தத்தினால் சமஸ்த இஸ்ரவேலர்களுக்குமான ஒரு பாவ நிவர்த்தி செய்வது. இந்த பாவ நிவர்த்தி தான் யாருன்னா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொன்று என்னென்னா, குற்றத்தை சுமந்து செல்லுகிற ஒரு ஆடு. இந்த ஆடு வனாந்தரத்தில் விடப்படுகிறது. அது ஜீவனுள்ள தேசத்திற்கு திரும்ப வராது. அது திரும்ப தேவனண்டைக்கு வராது. அப்படின்னா இது விடுபடுகிற ஒரு ஆடு. அப்படின்னா புரியும்படியாக சொல்லணும்னா, பலர் இந்த உலகத்தில் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் அக்கிரமங்களை செய்து கொண்டே இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமாய் போய் ஜீவனுள்ள தேசத்திற்கு திரும்ப வரமாட்டார்கள். அவங்களுடைய விருப்பம் எப்படின்னா, பாவத்தின் மீதும் இந்த உலகத்தினுடைய லௌகிக அந்த இச்சைகள் மீதும் அவங்களுடைய மனது இருக்கிறபடினாலே அவங்க திரும்பி வர மாட்டாங்க. இப்போ நிறைய பேருக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம். சிலர் கேட்டாலுமே திரும்ப வர்றதில்லை. அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க குடும்பம், அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய ஸ்டேட்டஸு, அவங்களுடைய பணம், அவங்க அழகு தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடி அவர்களை தடை செய்கிறது. ஸோ அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் இங்கே சொல்லுகிறது. இந்த போக்காடு என்பது திரும்ப இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக வராதபடி வனாந்தரத்தில் விட்டு வரப்படுகிற ஒரு ஆடு. ஸோ இது அப்படியே கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்க. ஒன்றுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது, ஒன்று பாவ நிவர்த்தி பலியாக நமக்காக பாவ நிவர்த்தி செய்து அது இரத்த சாட்சியாக மதித்து அது நமக்காக பேசுகிற இரத்தமாக இருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர் தெழுந்து அவர் ரத்தம் நமக்காக பேசி கொண்டிருக்கிறது, நமக்கு பாவ நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறது, அவர் ரத்தம் நம்மை கழுவி கொண்டே இருக்கிறது.
இன்னொன்று, அது புறந்தள்ளப்பட்ட ஆடு, அது வனாந்தரத்தில் இருக்கிறது, அது ரட்சிப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை, அது தேவனின்றைக்கு திரும்ப வராது. சரி, புரிந்து கொள்வதற்காக நான் சொன்னேன். இதில் நிறைய ரகசியம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த பாவ நிவர்த்தி நாள் அப்படின்னும் பொழுது நம்முடைய அந்த முக்கியமான விஷயத்துக்கு வந்துடும். அதாவது 7 ஆண்டு கால உபத்திரவ காலத்தினுடைய அந்த 3 ஃபோக்கல் பாயிண்ட். அதில் இந்த 3rd ஃபோக்கல் பாயிண்ட், 3வது மையப்புள்ளி இருக்கு இல்லையா, அதுதான் யோம் கிப்போர் என்கிறதான பாவ நிவர்த்தி நாள். அப்போது இந்த யோம் கிப்போர் என்கிறதான பாவ நிவர்த்தி நாள் 7 ஆண்டு கால உபத்திரவத்தினுடைய கடைசி அந்த ஆண்டு, 7 ஆண்டு, அந்த 7வது ஆண்டினுடைய கடைசி பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. இது என்ன அப்படின்னா 2 விஷயம். கிறிஸ்துவின் வருகை, 2வது அருமகதோன் யுத்தம். ஒன்று கிறிஸ்துவின் வருகை, இன்னொன்று அருமகதோன் யுத்தம். இந்த 2 விஷயத்தை அப்படியே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க போக்காட்டில். சரியா? அப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்து அந்த போக்காட்டு பலியில் அந்த 2 ஆடுகளை குறித்து தானே அந்த சிந்தனை அப்படியே இருக்கட்டும். போகும்பொழுது அப்படியே வகுப்பில் போகும்பொழுது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த யோம் கிப்போர் என்கிறதான பாவ நிவர்த்தினால் கிறிஸ்துவின் வருகை, அருமகதான் யுத்தம். இப்போ கிறிஸ்துவின் வருகை அப்படின்னும் பொழுது 2ஆம் வருகை. ஏற்கனவே இயேசு வந்து விட்டார். இது 2வது வருகை. இந்த 2வது வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். ஸோ இதை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது மத்தேயு 24:26 ஆகையால் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இங்கே முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது வீடுகளுக்குள்ளாக சென்று தன்னை வெளிப்படுத்தினார். பூட்டியிருந்த வீட்டிற்குள்ளாக சென்று தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் 2வது வருகையை பொறுத்தளவிற்கு அவர் ரகசியமாக வரப்போவதில்லை. ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறார், இந்த தேசத்தில் இருக்கிறார், அந்த தேசத்தில் இருக்கிறார், இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக இருக்கிறார், தேவாலயத்திற்குள்ளாக இருக்கிறார் என்ற அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரோட வருகையும் இருக்கும். அப்படின்னா ஒரு மிட் நைட்டு நம்ம வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு மழைக்காலத்தில் ஒரு மின்னல் அடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு செகண்டுக்கு எல்லாம் அப்படியே நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். அதுக்கப்புறம் எல்லாம் டார்க் ஆயிரும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது இல்லையா? நடுராத்திரி போகும்போது ஒரு செகண்டுக்கு அப்படியே எல்லாம் கலர்ஃபுல்லாக தெரிஞ்சு அப்படியே என்ன ஆயிரும்னா இருட்டாயிரும். அதே போல தான் மனுஷகுமாரனுடைய வருகையும் மின்னலை போல எல்லாருமே தெரியும். அப்படின்னா உலகம் எங்கும் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரிகிற வண்ணமாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்கிறதான அந்த பேச்சுக்கு இடமில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதே போல வெளிப்படுத்தும் விசேஷம் 1:7 அதை உறுதிப்படுத்துகிறது. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புறம்புவார்கள், அப்படியே ஆகும், ஆமேன் என்று எழுதியிருக்கிறது. ஸோ அவருடைய வருகை என்பது பகிரங்க வருகை அப்படின்னு சொல்லலையா, பகிரங்கமாக வர்றார், பகிரங்கமாக வரப்போகிறார். இந்த 2 வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மின்னலை போல, அப்புறம் இன்னொன்று திருடனை போலன்றது நினையாத நேரத்தில். சரியா? திருடனை போல வருவென்பது நினையாத நேரம். திருடன் சொல்லிட்டு வரமாட்டான், இன்விடேஷனை கொடுத்துட்டு இப்போ நான் வரேன்னு சொல்ல மாட்டான். அவன் எப்போ வேணால் வருவான். திருடன் எல்லாரும் அயர்ந்திருக்கிற வேலையில் அவர் டைம் வச்சுருப்பான், எதிர்பார்க்குற நேரத்தில் வரமாட்டான். அதே போல் ஆண்டாங்க சொன்னார் திருடனை போல அப்படின்னார். அதே போல் இங்கே மின்னல் அப்படின்னும் பொழுது அகில உலகத்திற்கு தெரியும் வண்ணமாகத்தான் இயேசு வருவார். ஏன் இந்த வசனத்தை சொன்னார்னா, இந்த 7 ஆண்டு உபத்திர காலத்தில் அந்தி கிறிஸ்து தன்னை கிறிஸ்துவாக காண்பிக்கும் பொழுது அதை நம்புவார்கள். அவனுடைய வருகையானது பகிரங்கமாக இருக்காது, ரகசியமாகத்தான் இருக்கும். ரகசிய உடன்படிக்கை, ரகசியமாக எல்லாருடையும் உடன்படிக்கை செய்து இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து அந்த தேவாலயத்தை கட்டி கொடுத்து ஒரு சமாதான உடன்படிக்கையெல்லாம் பண்ணுவான். அவன் கிறிஸ்து அல்ல, அவன் அந்தி கிறிஸ்து. எப்படி கண்டுபிடித்துக் கொள்வது? அவன் பகிரங்கமாய் வரப்போவதில்லை, அவன் ரகசியமாக தான் வரப்போகிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ 2ஆம் வருகை அது பகிரங்கமாக மின்னலை போல எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி தெரிந்து கொள்ளும்படியாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. இப்போது இதை புரிஞ்சுக்கிறதுக்காக பழைய ஏற்பாட்டிலேருந்து 2 இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் கிறிஸ்துவின் வருகை குறித்து. ஏன்னா பகிரங்க வருகைன்னா எப்படிப்பா, அது எப்படி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வருவார் அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம் இல்லையா? இன்றைக்கி மீடியாலாம் வளர்ந்த காலம். அமெரிக்காவில் ஒன்று நடந்துச்சுன்னா இன்றைக்கி தெரிஞ்சிடும், ஆஸ்திரேலியாவில் ஒன்று நடந்துச்சுன்னா இங்கே தெரிஞ்சிடும், ரஷ்யாவில் ஒன்று நடந்தால் உடனே என்ன பண்ணிடுறாங்க, இங்கே டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ அதே போல் கிறிஸ்துவின் வருகை பகிரங்கமாக இருக்கும் என்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு தடயம், ஒரு ப்ரூஃப் வேதாகமத்தில் இருக்குது. அது என்னென்னா சகரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம்.
அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காக எதிராய் பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒலிவ மலை ரெண்டா பிளந்துருச்சுன்னா மீடியாக்காரங்களுக்கு ஹாட் நியூஸ் இல்லையா? ஒலிவ மலை ரெண்டா பிளந்துருச்சு, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேத்துக்குமே தெரிய வரும். இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஓகே, பாருங்க, அழகா வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஏசு கிறிஸ்து பகிரங்கமாக தான் வருவார். அவர் வந்தால் என்ன நடக்கும்னா, ஒலிவ மலை தன்னுடைய அந்த நடுவில் இரண்டாக பிளந்துருமாமா. திருப்பியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். நடு மையத்தில் அப்படின்னா ஒலிவ மலையினுடைய நடு மையத்தில் ரெண்டா பிரிஞ்சிருமாமா அவர் கால் வைக்கும் பொழுது. இப்போ ஹாட் நியூஸ், உலகத்தில் அத்தனை பேருக்குமே இது தெரியும். பிறந்த அடுத்த செகண்டு ஹாட் நியூஸ் உலகமெங்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். ஏன்னா இனி வருங்காலங்களில் எருசலேம் தான், இஸ்ரேல் தேசம் தான் ஹாட் நியூஸாக இருக்க போகிறது. எதிர்காலத்தில் ஹாட் நியூஸ் எங்கே இருந்தால் வரும்? எருசலேம் தான், அதுதான் மையப்புள்ளியாக இருக்க போகிறது. ஏன்னா வருகைக்கான அடையாளத்தில் ஒன்று. இப்போ இயேசு பகிரங்கமாக வந்து விட்டால் என்ன ஆகுனா, ஒலிவ மலை தன்னுடைய நடு மையத்தில் அது இரண்டாக பிளந்து வரும். ஒருவேளை இஸ்ரேல் தேசத்திற்கு நீங்கள் டூர் போயிருக்கலாம், ஒலிவ மலையை பார்த்துருக்கலாம், பார்க்காமையும் இருக்கலாம். ஸோ எல்லாருக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு படம் போடுறேன். இங்கே பாருங்கள், ஒலிவ மலை இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்து கொள்ளலாம். ஸோ ஒலிவ மலை ஒரு லாங் ஷாட். இந்த ஒலிவ மலையில் இப்போ என்ன இருக்குன்னா, நிறைய கல்லறை தோட்டம் இருக்கிறது, நிறைய பில்டிங்ஸ் இருக்கிறது, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பார்ப்பதற்கான இட அமைப்புகள் எல்லாமே இருக்கிறது. இது அப்படியே என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு ஷாட் போடுறேன், இன்னொரு கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷாட் போடுறேன், அடுத்த இது போடுறேன். இப்போ பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே 7 ஆர்ச்சஸ் ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த ஒலிவ மலையில் இங்கே பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒன்று புரியும். அந்த நடு மையத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஹோட்டல் கட்டியிருக்கிறாங்க, 7 ஆர்ச்சஸ் ஹோட்டல். இன்றைக்கும் இருக்குது. 1964 வருஷம் இந்த ஹோட்டலை கட்டினாங்க. அதாவது இன்டர்கான்டினென்டல் ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு செயின் ஹோட்டல் கம்பெனி உலகமெங்கும் ஹோட்டலை கட்டி அது நடத்துகிறதான இன்டர்கான்டினென்டல் ஹோட்டல்ஸ் என்கிறதான அந்த அமைப்பு இந்த ஹோட்டலை கட்டினாங்க. இவங்களுடைய தலைமையிடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து, இவங்களுடைய ஆஃபீஸ் வந்து அமெரிக்காலையும் இருக்குது. இவங்க இந்த இடத்துல யோர்தான், அதாவது ஜோர்டான் நாட்டுக்காக, ஜோர்தான் வசத்தில் இது இருந்தது அந்த காலகட்டத்தில். இது என்ன பண்ணாங்கன்னா, இங்கே ஒரு ஹோட்டலை கட்டினாங்க. அந்த ஹோட்டலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னொரு படம் உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இன்னும் கூட உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் தெரியும், 7 ஆர்ச்சஸ் அப்படியே வளைவு இருக்கிறது தெரியும். ஸோ உங்களுக்காக அடுத்த ஒரு படம் போடுறேன், இங்கே பாருங்கள், இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், தெரியுதா? அப்படியே ஒரு 1 2 3 4 5 6 7 ஆர்ச்சஸ் இருக்கு. ஒரு ஏரியல் வியூ காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். 7 ஆர்ச்சஸ் இருக்கிற இந்த ஹோட்டல் ஒலிவ மலையினுடைய மைய பகுதியில் அந்த டாப்பில் இருக்கிறது 7 ஆர்ச்சஸ் ஹோட்டல். இந்த ஹோட்டலை கட்டும் பொழுது 1962 ஆரம்பித்து 64 கட்டி மார்ச் மாதம் 20 இதை ஓப்பன் பண்ணாங்க. இதை ஓப்பன் பண்ணும்போது, இதை கட்டும் பொழுது 1962 இது கட்டும் பொழுது ஜியாலஜிக்கல் டெஸ்ட் பண்ணாங்க. இது வந்து இந்த இடம் எப்படிப்பட்டது அப்படின்னு டெஸ்ட் பண்ணாங்க, கட்டலாமா கட்டக்கூடாதா, ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லையான்னு. அப்போது அந்த ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் இதை ஆராய்ந்த பொழுது அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு நடு பகுதியில் ஒரு ஃபால்ட் லைன் போகுது. ஃபால்ட் லைன் அப்படின்னா பூமியினுடைய அந்த தட்டு இருக்கு இல்லையா, டியூட்டோனிக் பிளேட்ஸ்னு சொல்லுவோம். அந்த டியூட்டோனிக் பிளேட்ஸ் வந்து ரெண்டு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணிருக்கு, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்குது. இந்த மலைக்கு அடியில் 2 டியூட்டோனிக் பிளேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆப்ரிக்கன் டியூட்டோனிக் பிளேட்டு, இன்னொன்று அரேபியன் டியூட்டோனிக் பிளேட்டு. 2 பிளேட்டுமே இணைந்து இந்த மலை இருக்குது.
கரெக்டாக இந்த ஹோட்டல் நடுவில் தான் அந்த ட்ரிஃப்ட் போகுது. இது பார்க்கும்பொழுது இந்த இடத்துல கட்டினா அது சரி இருக்காது, ஒருவேளை பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்தால் ரெண்டாக பிரிஞ்சிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஜோர்டான் அரசாங்கம் இருந்த அந்த காலகட்டத்தில் இதை கட்டி தான் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, கட்டிட்டாங்க. இன்றைக்கு இருக்கிறதான ஒரு ஹோட்டல். உங்களுக்காக அந்த ஃபால்ட் லைன், எர்த்குவேக் ஃபால்ட் லைன் நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். அதாவது இந்த பகுதியில், அதாவது பாருங்கள், கீழேருந்து அப்படியே போகுது சீனாய் பெனின்சுலா வழியா அப்படியே மேலே யூரோப் வரைக்கும் போகிறதான ஒரு ஃபால்ட் லைன். இந்த ஃபால்ட் லைன் என்னைக்காகவும் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன ஆகுனா, பெரிய ஒரு நிலநடுக்கம் வரும் பொழுது நடுவில் இரண்டாக பிளந்து விடும் அப்படின்னு ஆராய்ச்சியில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒலிவமலை மேலே ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுக்கு நடுவில் தான் என்ன போடுது, இந்த எர்த்குவேக் ஃபால்ட் லைன் போகிறது. அது 2 பிளேட் இருக்குது. அது பின்னால் படத்தில் காமிக்கிறேன், புரிஞ்சுக்கலாம். அதாவது ஆப்ரிக்கன் பிளேட்டு, அதே போல் அரபியன் பிளேட், டியூட்டோனிக் பிளேட்டுன்னு சொல்லுவோம். உள்ள தட்டுகள் இருக்கும். அந்த 2 தட்டுகள் இணைந்து தான் இந்த மலை இருக்கிறது. இது கண்டிப்பாக 2ஆக ஒரு பெரிய ஒரு எர்த்குவேக் வந்துச்சுன்னா அது விரிசல் அடையும் என்பதை பார்க்குறோம். ஆனால் வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு, அவர் கால் வைக்கும்போது 2ஆக பொழந்துரும் அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இப்போது அதற்கான அந்த சாத்தியக்கூறும் உள்ளே இருக்கிறது என்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபால்ட் லைன் இருக்கிறத நீங்கள் படத்தில் உங்களுக்காக காமிச்சிட்டேன். நிறைய நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஃபால்ட் லைன் எப்படியெல்லாம் எங்கேருந்து எப்படி வருன்றதுக்காக உங்களுக்காக இன்னொரு படம் காமிக்கிறேன். இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியல் வியூ, மேலே டாப்பில் கலிலேயா கடல் இருக்குது. உங்களுக்கு லேசர் இது காமிக்கிறேன், அப்போ என்ன பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பாருங்கள் இந்த இடத்துல, ஓகே. ஸோ இங்கே கலிலேயா கடல் இருக்குது. அப்படியே அங்கேருந்து யோர்தான் நதி அப்படியே வருது. இது ஒரு வேலி ரிஃப்ட், இது ஒரு வேலி, ரிஃப்ட் வேலின்னு சொல்லுவாங்க, சரியா? ஓகே, இப்படி வருது. இங்கே வந்ததுக்கப்புறம் சவக்கடல் இருக்குது. சவக்கடல்னா என்னென்னா, இது தான் கடலில் கலக்காத, கடல் சம்மந்தம் இல்லாத ஒரு கடல், உப்பு கடல், உங்களுக்கு தெரியும், சவக்கடல். ஸோ இங்கே தண்ணி, இந்த யோர்தானில் ஓடி வர தண்ணி, மற்ற நதிகள் ஓடி வர தண்ணி எல்லாம் இதில் வந்து விழுந்துரும். ஆனால் இது கடலில் போய் கலக்கிறது இல்லை. எல்லா நதிகளும் கடலில் போய் கலக்கும் இல்லையா? ஆனால் யோர்தான் நதி கடலில் கலக்கிறது இல்லை. அதே போல் அருகாமையில் இருக்க பல நதிகள் கடலில் கலக்குவதில்லை. அதற்கு மாறாக இந்த சவக்கடல் என்கிறதான மிகப்பெரிய ஏரியில் தான் வந்து கலக்குது. இதில் பயங்கரமான உப்பு இருக்குது. அதனால் இதில் விழுகிறவங்க எல்லாரும் உள்ளே முங்கிட மாட்டாங்க, மிதப்பாங்க. எல்லாம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சவக்கடலில் ஜாலியாக உட்காந்து பேப்பர் படிக்கிறவங்களாம், படுத்துட்டு பேப்பர் படிக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படம்லாம் நான் போடல, உங்களுக்காக நம்ம ஸ்பிரிச்சுவலாக பேசுறதுக்காக நான் உங்களுக்காக இந்த படத்தை மாத்திரம் போட்டிருக்கேன். ஸோ இந்த வேலி வழியாக தான் இந்த ட்ரிஃப்ட் வருது. அதாவது இந்த ஃபால்ட் லைன் இந்த வழியாக தான் வருது. ட்ரிஃப்ட் லைன் வழியாக தான் ஏறக்குரிய அந்த 2 பிளேட்ஸோட கனெக்ஷனும் இருக்குது. ஸோ இங்கே கலிலேயா கடலுக்கு பக்கத்தில் நாங்கள் பாருங்கள், நான் காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு புள்ளி. அந்த இடத்துல தான் என்ன இருக்குன்னா ஒலிவு மலை இருக்குது, சரியா? இந்த இடத்துல தான் கலிலேயா கடலுக்கு இந்த பக்கம் தான் என்ன இருக்குது, ஒலிவு மலை இருக்குது. அப்படியே இது பழக்கும் அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது. ஸோ இன்னொரு படம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், இப்போ ஈஸியாக கொஞ்சம் உங்களுக்கு புரியும். பாருங்கள், கலிலேயா கடல் ரொம்ப ஒரு சின்ன இதாக இருக்குது. யோர்தான் நதி, சவக்கடல், அதோடு முடிஞ்சிருது. அப்படியே கீழே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்னா, சீனாய் பெனின்சுலாவில் வந்துட்டால் அவங்களுக்கு வந்து என்ன வந்துடும்னா, இந்த கடல் வந்துடும். என்ன வந்துடும், இங்கே ஒரு வளைகுடா இருக்குது, அரபிக்கடல். அப்படியே இங்கே வந்து இதெல்லாம் ஆகும், ஜாயிண்ட் ஆகும், சரியா? ஓகே, படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடம் இருக்குது பாருங்கள், இது ஒரு இந்த அப்படியே உங்களுக்காக காமிக்கிறோம் பாருங்கள். அந்த இடத்துலையும் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, ஒரு வேலி இருக்குது. இந்த இடத்துல இது வந்து இந்த பக்கம் ஜோர்டானுக்கு சொந்தமானது, இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு சொந்தமானது, சரியா? மார்க்கர் தெரியுது இல்லையா உங்களுக்கு, லேசர் லைட் தெரியுது இல்லையா? இந்த பக்கம் வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமானது, இந்த பக்கம் ஜோர்டானுக்கு சொந்தமானது, ஜோர்டானுக்கு சொந்தமான இடம். ஸோ இப்படி வந்து இப்படி வர்றது தான் இஸ்ரேல், சரிங்களா? ஓகே, இதுதான் இஸ்ரேல். இந்த பக்கம் இருக்குது ஜோர்டான். இந்த இடத்துல இருக்கிற மக்கள், அதாவது சவக்கடலுக்கு கீழே இருக்கிறதான பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆதி காலத்துலேருந்து இருக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இந்த வனாந்தரத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய வீட்டில் டேங்கை ஒன்றை கட்டி இந்த நன்னீர் மீன், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷை வந்து இவங்க வளர்க்குறாங்க வீட்டில். மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க சாப்பிட்றதில்ல, அந்த மீனை அவங்க வளர்க்குறாங்க வீட்டில். எல்லாருடைய வீட்லையும், இங்கே இருக்க அந்த பழங்குடி வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷை வந்து வளர்க்குறாங்க.
இப்போ இங்கே இருக்கிற ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்றையிலேருந்து ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த இடத்திற்கு அவர் சென்றிருந்தார். அங்கிருந்து வந்த பொழுது எனக்கு ஒரு செய்தியை சொன்னார். ரொம்ப ஒரு ஹாட் டாப்பிக்காக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. எனக்கு ஒரு 23 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இங்கேருந்து வரும்பொழுது அவர் சொன்னார், இந்த இடத்துல இருக்க ஜனங்களை மீட் பண்ணும்பொழுது அவங்க எல்லாருமே வீட்டில் வந்து மீன் வளர்க்குறாங்க. ஏன் மீன் வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், சாப்பிட்றதுக்கு இல்லை. அப்புறம் எதுக்கு வளர்க்குறீங்கன்னா, எங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து நாங்கள் வளர்த்துட்ருக்குறோம். ஒரு நாள் என்ன ஆகுனா, இந்த வேலி வந்து அப்படியே பிளந்து அப்படியே என்ன 2 பக்கம் பிளந்துரும். அப்போ இதுக்குள்ளே இருந்து தண்ணி வந்து என்ன ஆகும், ஓடி வரும். அந்த தண்ணி வந்து ரொம்ப சுத்த தண்ணியாக இருக்கும். ஒரு புதிய ஆறு உருவாகி கீழ் வழியாக வந்து கடலில் கலக்கும். அப்போது இந்த ஆற்றுல ஒரு மீன் கூட இருக்காது. அந்த ஆற்றுல முதல்ல நாங்கள் தான் மீனை விட போகிறோம் அப்படின்னு மீனை வளர்த்துட்டு இருக்கிறானுங்க. இது யாருக்கு தெரியும்? அவங்கெல்லாம் யாரும் என்னல தேவனை பற்ற அறிவு உடையவங்கலாம் இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. அவங்க வந்து பழங்குடிகள். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன வரும், ஒரு நல்ல ஒரு ஆறு வந்து ஓடி வரும். ஓடி வரும் பொழுது என்ன ஆகுனா, அதில் மீனே இருக்காது. மீனை நான் தான் விடுவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இது வரைக்கும் அவர்கள் மீனை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம வாசித்த வசனத்தில் எப்படி இந்த மலை ரெண்டாக பொளந்து அப்படியே மேலேருந்து கீழே வச்சு பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுமாமா, இந்த தண்ணி எல்லாம், இந்த உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, இதெல்லாம் கடலில் போய் கலந்துட்டு இதற்கு அடியிலிருந்து வருகிறதான, இந்த உப்பு கடல் கடியிலிருந்து வருகிறதான நன்னீர் ஊற்றுகள் மூலியமாக நல்ல ஒரு நன்னீர் ஆறு ஓடப்போகிறது. யோர்தானை போல ஓடப்போகிறது. அதில் மீனை அவங்க தான் விடுவாங்களாம். காத்திருக்கிறாங்க. ஸோ கர்த்தரை அறியாத ஒரு ஜனம் இந்த இடத்துல ஒரு ஆறு ஓடும், அதில் நான் தான் முதல்ல விடுவேன் அப்படின்னு காத்திருக்கிறான். நம்முடைய பார்வைக்கு அவர் யாரை வணங்குகிறார்கள் என்றெல்லாம் தெரியவில்லை. ஏனென்றால் அதை குறித்த டீட்டெயிலாக எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கும் இந்த பகுதியில் அவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒருவேளை இந்த இடத்துக்கு யாராச்சும் டூர் போனீங்கன்னா அங்கே போய் என்ன மீன்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதில் 2 மீன் ரொம்ப முக்கியமான மீன். ஒன்று வந்து இந்த கெண்டன் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இன்னொன்று திலேப்பியா. இந்த 2 மீன் அவங்க வளர்க்குறாங்க. மற்ற எந்தெந்த மீன் அப்படின்னு நமக்கு தெரியாது. 2 மீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் இந்த சவக்கடல் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, யூரோப்பியன்ஸ் நிறைய அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு ஆழத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா உள்ளே எதுவுமே இல்லையே, எந்த உயிரினமும் இதில் இல்லை. ஒரு மீன் கூட இதில் உயிர் வாழ முடியாது. அந்த அளவுக்கு உப்போடைய தன்மை அதிகம். மனுஷனே மிதக்கிறான். அதனால் இதில் எது விழுந்தாலும் செத்து போயிடும். இதனுடைய ஆழத்தில் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி அதற்கான எக்யூப்மெண்ட்ஸை ரெடி பண்ணி இதோடைய ஆழத்தில் போய் பார்க்கும் பொழுது அதுக்கு அடியில் ஆழப்பகுதியில் தண்ணீர் சுரக்கிறதான அந்த ஊற்றுக்கள் இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்துல பாக்டீரியாஸ் உயிரோடு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. நிறைய ஆர்கானிசம் அதுக்கு அடியில் அந்த தண்ணீர் வந்து கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கு. அதில் உயிரினங்கள் இருக்கிறது. ஆனால் கொப்பளிக்கிற தண்ணீர் குறைந்த நேரத்திற்குள்ளாக இந்த உப்பு தண்ணியில் என்ன ஆயிருதுன்னா கலந்துருது. ஸோ இதற்கு அடியிலையும் தண்ணீர் ஓடுவதை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த வேலி மாத்திரம் அப்படியே இந்த ட்ரிஃப்ட் அப்படியே பொழந்துச்சுன்னா இந்த தண்ணி நேராக ஓடி கீழே வந்து கடலில் கலந்து அதுக்கப்புறம் உள்ளேருந்து புறப்படுகிறதான அந்த நன்னீர் என்ன பண்ணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் ஒரு மீனும் இருக்காது. அங்கே விடுறதுக்கு ஒருத்தன் காத்திருக்கிறான். அப்போ வேத வசனம் எவ்வளவு சத்தியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஸோ எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. போன முறை சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. கர்த்தருடைய வருகை அவர் வந்துட்டாரா, நம்ம மேலே போயிட்டோம்னா அவர் வந்துடுவார். உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மோடு மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். மத்தியமலை சந்திக்கும் பொழுது அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அற்புதமான ஒரு விஷயம். உங்களுக்காக இன்னொரு மேப் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். அப்படியே மேப்பில் உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் இஸ்ரேல் தேசம். அது மாத்திரம் ஒரு ஒரு என்ன இருக்குது, ஆஃப் ஒயிட்டில் இருக்குது. அப்படியே இந்த மேலே வந்து கலிலிய கடல், இங்கே வந்து உப்புக்கடல். அப்படியோடைய மார்க்கிங்ஸ், லேண்ட் மார்க்கிங் இருக்குது. அதோடைய என்ன இருக்குன்னா வரைபடத்தில் லேண்ட் மார்க்கிங் போட்டிருக்கிறாங்க. கீழே வரும்போது கல்ஃப் இருக்குது. இங்கே கடலுக்கு வந்துடுவோம். சரியா, சீனாய் பெனின்சுலாவில் இருக்க அந்த கடலுக்கு வந்துடுவோம். இங்கே அப்படியே பாருங்கள். சரியா, இந்த இடத்துல மேலே இங்கே கலிலிய கடல், இங்கே உப்புக்கடல். அந்த வழியில் ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அப்படின்னா நீண்ட ஒரு பள்ளத்தாக்கு, அப்படின்னா நீளமான பள்ளத்தாக்கு, ஆழமான பள்ளத்தாக்கு இல்லை, நீளமான பள்ளத்தாக்கு. இதில் தான் யோர்தான் நதி ஓடி வந்து இந்த உப்புக்கடலில் கலக்கிறது. ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
நமக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, ஒலிவ மலையில் இயேசு கிறிஸ்து காலை வைக்கும் பொழுது 2ஆக பிளக்கும். ஸோ அதற்கான ஒரு குறிப்பிட்ட ஜனம் காத்து கொண்டே இருக்கிறது. எப்போ அது தண்ணி வரும், நம்ம போய் மீனை விடுவோன்னு தலைமுறைகளாக மீனை வளர்த்து கொண்டிருக்கிறவர்களும் அங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்களுக்காக அந்த இடத்த மாத்திரம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு இது போட்டிருக்கேன். கீழே ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், asirseismic.com அப்படின்னு. ஓகே, செஸ்மிக் மானிட்டரிங் இஸ்ரேல்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த நில அதிர்வுகள், அதே போல் அந்த மாற்றங்களை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கான ஒரு குழு இருக்கிறது. இந்த வெப் அட்ரஸில் போய் பாருங்கள். இது ஒரு கிறிஸ்தவ இதெல்லாம் இல்லை. இவங்க அந்த இஸ்ரேல் தேசத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவங்க மானிட்டர் பண்ணுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய வெப் அட்ரஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, நிறைய தேசத்தில் ப்ராஜெக்ட் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட்டு இந்த நிலப்பகுதியில் நடக்கக்கூடிய எல்லா அதிர்வுகளையும் எல்லா விஷயங்களையும் மானிட்டர் பண்ணி சொல்வதற்காகவே ஒரு அமைப்பே இருக்கிறது, ஒரு ப்ராஜெக்டே இருக்குது. இதை நீங்கள் என்ன போய் பண்ணோம், வீட்டில் போய் இந்த வெப் அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்து நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இந்த தட்டுக்கள் 2 பிளேட்ஸ் இருக்குது. அடியில் இருக்கிறதான அந்த பிளேட் நான் சொன்னேன், டியூட்டோனிக் பிளேட்ஸ் நான் சொன்னேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் பிளேட்டு, இந்த பக்கம் அரேபியன் பிளேட்டு. இதுக்கு நடுவில் தான் இந்த சவக்கடல் இருக்கிறது. அதே போல் இங்கே யோர்தான் நதி இருக்குது, இங்கே கலிலியா கடல் இருக்குது. அப்படியே பாருங்கள், அப்படி வந்துட்டுருக்கு. இந்த 2 பிளேட்டும் தான் ஜாயிண்ட் ஆகி இங்கே இருக்குது. பெரிய ஒரு எர்த்குவேக் வந்தால் 2 பிரிஞ்சிடும். அதற்கான எல்லா விதமான விஷயங்களும் இருக்கிறது. இதை நான் முன்னால் காமிச்சேன் இல்லையா, இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே அவங்களே போட்டிருப்பாங்க. இது ஒரு கிறிஸ்தவ வெப்சைட் இல்லை, ஸோ நமக்கு சாதகமாக சொல்கிறவங்க இல்லை, ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் அத்தனையுமே நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்றது தெரிந்து கொள்ளும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. ஏன்னா ஆண்டவர் சொன்னதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர் சொன்னார்னா அவர் செய்வார். அதற்கான எல்லா விஷயங்களையும் பூமியும் செய்து கொண்டே தான் இருக்குது. கிறிஸ்துவின் வருகைக்காக பூமி தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது, அதற்கான எல்லா விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த படத்தையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதில் முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரப்போகிறோம். ஏற்கனவே சொன்னேன், இங்கே மீன் விடுறாங்க, அங்கே மீன்லாம் வரும் அப்படிலாம் நான் சொன்னேன் இல்லையா, மீன் வளர்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே நல்ல நதி ஓட போகுதுன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கான ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். 2வது ரெஃபரன்ஸ் என்னன்னா, எசேக்கியேலின் புஸ்தகம் 47வது அதிகாரத்தில் இருக்கு. 8, 9, 10, 11 நான் வாசிக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்களில் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திற்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாக ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அப்படின்னா என்ன, ஒரு எர்த்குவேக் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் கால் வைக்கும்போது மிகப்பெரிய ஒரு நில அதிர்ச்சி உண்டாகி பிரியும் பொழுது இந்த சவக்கடலில் இருக்க அத்தனை தண்ணியும் அந்த பிரிவின் வழியாக ஓடி கீழே இருக்க கடலில் கலந்ததுக்கு அப்புறம் உள்ளேருந்து நல்ல தண்ணி வரும் அப்படின்றத இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்தது சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமாக மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஏன் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, முன்னால இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இது வரைக்கும் அதுக்குள்ள முங்குற எல்லாமே செத்து போயிடும். ஒரு பறவையோ மிருகமோ சவக்கடலை விழுந்தால் செத்து போயிடும். ஆனால் இனிமேல அதுக்குள்ள இருக்கிறதான உள்ளிருந்து ஊறிக்கொண்டிருக்கிறதான பெருக்கெடுத்து கொண்டிருக்கிறதான அந்த நல்ல ஊற்றுக்கள் எல்லாம் வெளியே வரும்பொழுது, இந்த தண்ணியெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் வரும்பொழுது அந்த தண்ணீர்ல எல்லா ஜீவ பிராணிகளும் பிழைக்கும் அப்படின்னு வேதவசனம் சொல்லியிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கு. இது வரைக்கும் அதில் ஒரு ஃபிஷ் கூட இல்லை சவக்கடலில். இனிமேல வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். ஒரு கும்பலே காத்துட்டு இருக்குது போய் மீனை விடுறதுக்கு. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது அங்கே மகா மச்சங்கள் உண்டாயிருக்கும், நிறைய மச்சங்கள் உண்டாயிருக்கும். அந்த நதி போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என்கேதி துவங்கி ஏனெக்லாய் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகள் விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமாயிருக்கும். இப்போ என்கேதி எங்கே இருக்குன்னு பாருங்க. என்கேதி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க, கரெக்டாக சவக்கடல் பக்கத்தில் இருக்கா. ஸோ எருசலேம் மேலே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது பக்கத்தில்
என்ன இருக்குன்னா ஒலிவ மலை இருக்குது, சரியா? ஸோ எருசலேமுக்கு வலது பக்கத்தில் இருக்குது, கீழே என்கேதி இருக்குது. அப்படியே அங்கேருந்து கீழே எப்படி பிளக்கும்ன்றது மாத்திரம் அப்படியே ஒரு கற்பனை செய்து பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பிளக்கும் பொழுது என்கேதியில் அந்த கரையில் அது ஒரு கரையாக மாறிடும். அங்கே இருந்து நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டே இருப்பாங்களாம். கடலில் இருக்கிறத விட பயங்கரமான மச்சங்கள்லாம், சூப்பரான மீன்கள் வகையெல்லாம் வெரைட்டிலாம் இருக்கும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. 2 பழந்ததுக்கு அப்புறம் உள்ள நல்ல தண்ணி வந்துடும். ஆனால் இந்த கரையிலும் அந்த கரையிலும் இருக்கிற சில பகுதியில் உப்பாவே விடப்படுமாமா. அது ஆரோக்கியமாகாதாமா, உப்பு மலையாவே இருக்குமாமா. இப்போ நடுவில் மாத்திரம் என்ன பண்ண போகிறது, அது எந்த இடத்துல பிரிகிறோ அந்த இடத்துல மாத்திரம் நல்ல தண்ணி வரப்போகிறது, மற்ற அப்படியே தான் விடப்படும் அப்படின்னு அழகா எசேக்கியேல்ல இந்த வசனம் சொல்லி உப்பாகவே விட்டு விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த வசனத்தை படிக்கணும்னா முதல்ல என்ன தெரியணும், சவக்கடல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதற்கான பின்னணி தெரிஞ்சு படித்தா மாத்திரம்தான் இது நமக்கு புரியும். இந்த வசனத்தை பல முறை படிச்சிருப்பீங்க, என்னன்னே தெரியாமல் படிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு இதோடைய விஷயத்தை தெரிந்து படிச்சிருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு அது ரொம்ப ஆழத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். எப்படி தேவன் ஏற்கனவே திட்டம் பண்ணி எல்லாவற்றையும் சரியாய் வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் சொன்னேன், தேவனுடைய திட்டத்தில் ஃபெயிலியர் என்பதே கிடையாது. there is no failure in God's plan. அதை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க. ஒன்று இஃப் எஸ் இல்லைன்னா இஃப் நோ தான் தவிர தேவனுடைய திட்டம் தோற்று போனதாக சரித்திரமே இல்லைங்க. இஃப் எஸ் இஃப் நோ அது மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, சரியா? ஓகே, நம்ம எசேக்கியேல் புஸ்தகத்தினுடைய 47ஆம் அதிகாரத்தில் இந்த விஷயத்தையே நம்ம பார்த்துட்டோம். ஸோ கிறிஸ்துவானவர் வரும் பொழுது அது அகில உலகத்திற்கான செய்தியாக இருக்கும். உலகமெங்கும் அவருடைய வருகையை குறித்து அவர் வந்துவிட்டார் என்கிற செய்தி தெரிந்துவிடும். ரகசியமாய் அல்ல, மறைவாய் அல்ல, இந்த வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டில் இருக்கிறார்ன்ற மாதிரி அல்ல. எப்படி அந்தி கிறிஸ்து திருட்டளவாய் வந்து ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொள்வானோ அப்படி அல்ல. இவர் பகிரங்கமாய் வருவார் என்பதற்கான இந்த அடையாளத்தை இந்த 2 இன்சிடென்ட் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் இன்னும் உங்களுக்கு புரிய வைப்பாராக. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு நம்ம உள்ள போகலாம், முக்கியமான விஷயத்துக்கு போகலாம். யோம் கிப்போர் அப்படின்றதான இந்த நாள், பாவ நிவர்த்தி நாள் அப்படின்னும் பொழுது இதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, மகா யுத்தத்துக்காக யாவரையும் கூட்டி சேர்க்கும் நாள். இந்த 7 years tribulation, இந்த 7 ஆண்டு கால உபத்திர காலம் முடியும் பொழுது மகா யுத்தத்திற்காக யாவரையும் கூட்டி சேர்க்கும் நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனை அறிந்தவர்களையும் அறியாதவர்களையும் கூட்டி சேர்க்கிற நாள். கிரேட் ஹார்வெஸ்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டி சேர்த்து அறுவடை செய்கிற ஒரு நாள் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க, சரியா? அதற்கான ஒரு ஆரம்பம் அது. மகா யுத்தத்துக்காக யாவரையும் கூட்டி சேர்க்கும் ஒரு நாள். பாவ நிவர்த்தி நாள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை நமக்கு புரிய வைக்கிறதான ஒரு பண்டிகை. அதில் ஒரு பங்கை பார்த்துட்டோம், அடுத்ததை பார்க்கிறோம். மகா யுத்தத்திற்காக யாவரையும் கூட்டி சேர்க்கும் ஒரு நாளாக அது இருக்கிறது. இதற்கான வேத வசனத்தை நம்ம பார்ப்போம். இதில் 2 வசனம் பார்க்க போகிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31வது வசனம், வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் வந்து கூட்டி சேர்ப்பார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசித்துக் கொள்ளுங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, இந்த 7 ஆண்டு காலம் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இருப்பாங்க இல்லையா? ஏற்கனவே சொன்ன வனாந்தரத்துக்கு ஓடி போன ஸ்திரீ, முத்திரை போடப்பட்டவர்கள் அப்படின்னு போன கிளாஸ்ல நான் சொல்லிக் கொடுத்தேன். வனாந்தரத்துக்கு ஓடி போன சபை முதல் 3.5 காலம் வனாந்தரத்துக்கு ஓடி போன, அடுத்த 3 ஆண்டு காலம் வனாந்தரத்துக்கு பறந்து போகும்படியா பெருங்கலகின் சிறகுகள் கொடுக்கப்பட்டதுன்னு வாசித்தோம். ஸோ அந்த 7 ஆண்டு காலம் காப்பாற்றப்பட்டு மறைந்திருக்கிற திருச்சபை மக்களையும் முத்திரை போடப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட்டி சேர்க்கிற ஒரு மகா உன்னதமான ஒரு நாள். அதை யாரு செய்வாங்கன்னா, தேவ தூதர்கள் செய்வார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அத்தனை பேரையும் கூட்டி சேர்க்கிற வேலையை தூதர்கள் செய்ய போகிறார்கள் அப்படின்னு தமது தூதர்களை அனுப்புவார் என்று சொல்லுகிறது. இதற்கான ஒரு உதாரணத்தை பார்த்துவிட்டு உள்ள போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, எரிகோ கோட்டையை அவர்கள் சூழ்ந்து அதை மேற்கொள்ள வேண்டும், அதை உடைக்க வேண்டும். இப்போ 2 விஷயம் நடக்குது. எதிராளிகள் எல்லாமே எரிகோ கோட்டைக்குள்ளாக கூட்டி சேர்க்கப்பட்டு விட்டார்கள். அந்த அரசு, அந்த ராஜா என்ன பண்ணிட்டான், எரிகோ கோட்டைக்குள்ள எல்லாத்தையும் கூட்டி சேர்த்துட்டான். ஏன்னா அதுதான் பாதுகாப்பு. வெளியே இருந்தே இவங்க கொன்னுருவாங்க. இஸ்ரவேலர்கள் அவ்வளோ பலம் பொருந்திய ஜாதி. அவர்கள் புறப்படும் பொழுதே இவங்களுக்கெல்லாம் பயம் பிடிச்சிருச்சு.
இந்த ஜாதி பயங்கரமான ஜாதி, யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாருமே இப்போ எங்கே இருக்கிறாங்க? இந்த கோட்டைக்குள்ளே, எரிகோ கோட்டைக்குள்ளே அத்தனை ஜனங்களும் உள்ளே இருக்கிறாங்க. வெளியில் தேவ ஜனங்களெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. கூட்டி சேர்க்கும் நாள் அப்படின்றத புரிந்துக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ வெளியே இருக்கிறதான தேவ ஜனங்கள் கூடி என்ன பண்ணுறாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. எரிகோ கோட்டை உள்புறமாக இடிந்து விழுந்து திறப்பை உண்டாக்கினது. உள்ளே போய் அவங்கள ஜெயிச்சு அவங்கள தோற்கடிச்சிட்டாங்க. அப்போது இந்த பெருந்தொனி எக்காலம் என்பது என்ன? அதாவது இந்த பாவ நிவர்த்தி நாளில் ஊதப்படக்கூடிய ஒரு எக்காலம், பெருந்தொனி எக்காலம். இந்த எக்காலம் ஊதப்படும் பொழுது மகா உலக யுத்தம் ஆரம்பிக்கும். அதாவது ஒரு பக்கம் தேவனுக்கு எதிரானவர்கள் கூட்டப்படுவார்கள், ஒரு பக்கம் தேவனுடையவர்கள் கூட்டப்படுவார்கள். யுத்தத்திற்கு 2 சைடு இருக்கு தானே இல்லையா? ஆப்போனன்ட் சைடு இருக்கு இல்லையா? ஸோ எதிரி நாடு நேச நாடு இல்லையா? இப்போ நேச நாடு அப்படின்னு ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. திருச்சபை மக்களும் இஸ்ரவேலர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமும், ஒரு பக்கம் மற்ற மக்களும் தேவனுக்கு எதிரானவர்கள், அந்தி கிறிஸ்துவின் ஆட்கள், பிசாசு அவனுடைய கூட்டத்தை சேர்த்து கொண்டு 2 பக்கம் இருக்க போகிறாங்க. ஜெயிக்க போகிறது யாருன்னு இந்த நிகழ்வை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே ஜெயிக்கிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஷுவராக அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவர் தோற்றதாக சரித்திரம் இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த யுத்தத்தில் அவர்களை தோற்கடிக்க போகிறார். ஸோ எப்படி தோற்கடிக்க போகிறார்? இந்த யுத்தத்தை போலவே, எப்படி யோசுவா காலத்தில் நடந்த இந்த யுத்தத்தை போல ஆர்ப்பரிப்பினாலே அலங்கங்கள் இழிந்து விழுந்தது, எக்கால தொழினாலே அலங்கங்கள் இழிந்து விழுந்தது, அதே போல ஒரு பெருந்தோணி எக்காலம் தேவ ஜனங்கள் கூட்டி சேர்ப்பார்கள், அவர்கள் சேர்க்கப்படுவார்கள், தூதர்கள் சேர்க்கப்படுவார்கள். அங்கே ஒரு பெருந்தொனி உண்டாகும் பொழுது எதிராளிகள் வீழ்த்தப்படுவார்கள். அவர்கள் நிலை என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அர்மகதோன் யுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அர்மகதோன் என்கிற இடத்துல நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்துக்கு பேர் தான் என்ன பண்ணுறோம்? அந்த மகா யுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் எங்கெங்கேயோ யுத்தம் நடந்துச்சு இல்லையா? முதல் உலக யுத்தம், 2வது உலக யுத்தம்லாம் சொல்கிறோம். அது வேறு பகுதியில் நடந்தது, இஸ்ரவேலை மையமாய் வைத்த அல்ல. ஆனால் இந்த யுத்தம், இந்த மகா யுத்தம் இஸ்ரவேலை மையமாக வைத்து நடக்கப் போகிறது. எல்லாரும் இங்கே தான் கூடி வர போகிறாங்க. எங்கன்னா இந்த அர்மகதோன் என்கிறதான இடத்துல தான் கூடி வர போகிறாங்க. ஏற்கனவே சொன்ன தேவதூதர்கள் தேவ ஜனங்களை கூட்டி சேர்க்க போகிறாங்க. அடுத்த பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா 19-17 வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அழகாக இங்கே வேதவசனம் சொல்லியிருக்கிறது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் இருக்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகள் மேல் ஏறி இருக்கிற மாம்சத்தையும் சாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தேவதூதன் வானத்தில் இருக்கிற அத்தனை பறவைகள், அதாவது என்ன சொல்றோன்னா கார்னிவோரஸ் பேர்ட்ஸ், அதாவது மாம்ச உண்ணி பறவைகள் எல்லாத்தையும் தேவதூதன் அழைக்கிறான். ஏன்னா ஷார்ட் ஆண்டவர் அங்கே ஜெயிக்க போறாரு. எதிராளிகள் அத்தனை பேரும் மடிய போகிறார்கள். குதிரையினுடைய கடிவாளம் அளவிற்கு ரத்தம் ஓடும் அப்படின்லாம் சொல்லுகிறது, ஒரு சிம்பாலிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் சாகும் பொழுது அதை சாப்பிடுவதற்கு பறவைகளை, சகல பறவைகளையும் கர்த்தர் அழைக்கப் போகிறார் தம்முடைய தூதனை கொண்டு. அவர்கள் ஒரு மிகப்பெரிய விருந்தை சாப்பிட போகிறார்கள். எதிராளியின் மாம்சத்தை சாப்பிட போகிறார்கள். ஒரு பக்கம் தம்முடையவர்களெல்லாம் கூப்பிட்டு இந்த யுத்தத்திற்கு மிகப்பெரிய ஒரு எக்கால துணியோடு ஜெயிக்க போகிறார். அந்த எக்கால துணியோடு ஜெயிக்கிற அந்த ஜெயத்தில் எதிராளிகள் எல்லாம் அவர்கள் கொல்லப்பட போகிறார்கள். அவருடைய மாம்சத்தை சாப்பிடுவதற்கு பறவைகள் எல்லாம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரீசன்ட் இயர்ஸில் பார்க்கும்போது உலகம் எங்கும் அழிந்து போனதாக கருதப்பட்டதான பல கழுகு இனங்கள் மறுபடியும் நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கழுகு இனங்கள், நிறைய இனங்கள். ஏன் கழுகு இனங்கள் அழிஞ்சு போச்சுன்னா, பிசாசுக்கு தெரியும், இந்த வசனங்கள்லாம் அவனுக்கு தெரியும் இல்லையா? இந்த கழுகு இனங்கள் அழிந்து போனதுக்கு காரணம் என்ன? டைக்ளோஃபெனாக் சோடியம் என்கிறதான ஒரு மருந்து. ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைக்ளோஃபெனாக் சோடியம் அதிகமாக சாப்பிட்டோன்னா ரினல் ஃபெயிலியர், அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். இந்த கழுகுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அது செத்த மிருகங்களை சாப்பிடும். அதாவது ஆடு, மாடு எல்லாம். இந்த மனிதன் வளர்த்ததான ஆடு மாடுகள், விசேஷமாக மாடுகள், எருமைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னா வலி நிவாரணியாக இந்த டைக்ளோஃபெனாக் சோடியத்தை தான் அதிக அளவுக்கு போட்டாங்க. இப்போ மாட்டோட உடம்புல அதிக அளவு டைக்ளோஃபெனாக் சோடியம் இருக்குது. ஒருவேளை அந்த மாடு செத்துருச்சுன்னா தூக்கி வீசும் பொழுது அதை சாப்பிடுகிற அந்த கார்னிவோரஸ் அனிமல்ஸான பறவைகளான இந்த கழுகுகள் எல்லாம், பருந்துகள் சாப்பிடும் பொழுது
அது என்ன ஆச்சுன்னா அதுக்குள்ளே அதோட ரினல் ஃபெயிலியர் ஆகி நிறைய செத்து போச்சு. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க இந்த கழுகுகள் இனமெல்லாம் அழிந்து போவதற்கு காரணம் மனிதன் வளர்த்த அந்த மிருகங்களை உண்டபடினால, மனிதன் அவைகளுக்கு கொடுத்த வலி நிவாரணியான டைக்ளோஃபெனாக் சோடியத்தை சாப்பிட்டனால தான் ரினல் ஃபெயிலியர் ஆகி செத்து போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கு வரைக்கும் உலகளாவிய அளவில் டைக்ளோஃபெனாக் சோடியத்திற்கான அந்த தடைகள் பல நாடுகளில் இன்றைக்கும் இருக்கிறது. டைக்ளோஃபெனாக் சோடியம் மிகுந்த பாதிப்பை உண்டாக்குகிறதான ஒரு மருந்து. பிசாஸ் பாருங்க எப்படி திட்டம் பண்ணுறான். ஓகேவோ அப்படி ஒரு இது நடந்தால் அப்போது இந்த பருந்தெல்லாம் வந்து கழுகுலாம் வந்து சாப்பிடுமா, அது சந்ததி அழிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அந்த ஜீவராசிகளை காப்பாற்றுகிறார். உங்களுக்கு புரியும், ஊட்டியில் இருந்தால் நம்ம ஊட்டியில் இருக்கிற சிலருக்கு நல்லா புரியும். என்னென்னா ஊட்டியில் பயங்கரமாக காற்று மழை அடிக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில். நம்ம பார்க்குற பறவை இனங்கள்லாம் நிறைய பறவை இனங்களுக்கு கூடுகளே இல்லை. காக்காவாக இருக்கட்டும், குருவியாக சின்ன சின்ன குருவியாக இருக்கட்டும், 40 கிராம் 30 கிராம் 20 கிராம் குருவியாக இருக்கட்டும், அது எங்கேயும் சந்து பொந்துலலாம் இல்லை, மரக்கலையில் தான் இருக்கும். ஏன்னா எல்லா பறவைகளுமே வந்து துளையிட்டு வாழ்வதல்ல, மரத்தில் கூடு கட்டி தான் வாழுது. 3 மாதம் 4 மாதத்தில் பயங்கரமான காற்று மழையில் எல்லா குருவிகளும் என்ன பண்ணுது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 4 மாதம் 3 மாதம் காற்று மழை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவி சத்தம் கேட்கும். எப்படா இந்த குருவியெல்லாம் உயிரோடு வந்துச்சு? அவ்வளோ பெரிய காற்றுல இத்தூண்டு காலை வச்சுக்கிட்டு இந்த மரத்தில் எப்படி தான் உட்காந்துட்டு இருந்துச்சு, சோறு தண்ணி இல்லாமல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பறவை இனம் அணைந்து போகவே இல்லை, கீச்சு கீச்சுன்னு கற்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நமக்கு அது சாதாரண நிகழ்வு போல இருக்கும். ஆனால் அந்த குருவியோட காலில் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அவ்வளோ காற்றுலையும் அது பறந்து போகாமல் மரக்கிளையை பிடிச்சிருக்க வச்சு அதை காப்பாற்றி அது இன்னைக்கு வரைக்கும் ஊட்டியில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதே போல் அத்தனை பறவைகளையும் அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. பிசாசு என்ன தான் திட்டம் போட்டு டைக்ளோஃபெனாக் சோடியத்தை கண்டுபிடிச்சாலும், எல்லா கார்னிவர்ஸை அழிக்க நினச்சாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விருந்துக்கென்று நிறைய கழுகு இனங்கள் இன்னும் காப்பாற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. நிறைய இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டே இருக்கு, நிறைய ஸ்பீசிஸ் சப்ஸ்பீசிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நமக்கு தெரிகிறது கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளமாக அது இருக்கிறது. ஸோ எல்லாம் பழுகி பெருகும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தை இந்த பறவைகளுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். சில இல்லஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கேன், நீங்களும் போய் ஆராய்ந்து பாருங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த அர்மகடான் யுத்தம் அப்படின்னும் பொழுது அர்மெகடான் இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, ஆர்மெகடான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். ஆர்மெகடான் அப்படின்னும் போது அது ஒரு கிரேக்க வார்த்தை. ஆக்சுவலாக ஆர்மெகடான் அப்படின்றது வந்து ஒரு கிரேக்க வார்த்தையாக இருந்தாலும் அதோடைய சரியான பதம் என்னன்னா ஹார் மெகிதோ அப்படிதான். ஹார் மெகிதோ அதை வந்து கிரீக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆர்மெகடான் அப்படின்னு போட்டாங்க, ஹார் மெகதோன் போட்டாங்க. ஹார் மெகிதோ, ஹார் அப்படின்னா மலை, மெகிதோ என்பது ஒரு இடம். சரியா? அப்போ ஹார் அந்த மலை பேர் என்னன்னா மெகிதோ மலை அப்படின்னு சொல்லலாம். மெகிதோ மலை, ஹார் மெகிதோ. ஹார் மெகிதோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த படத்தில் பார்க்குறீங்க. இஸ்ரேல் அந்த பள்ளத்தாக்கு இருக்கிறதான அந்த இடத்துல இருக்கிறதான ஒரு சமவெளி இருக்கிறதான ஒரு இடத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ தூரத்தில் 3 மலைகள் தாபோர், அதே போல் அந்த மலைகள்லாம் உங்களுக்கு அங்கே 3 மலைகள் தூரத்தில் தெரியும். இந்த இடத்துல இருக்கிறது பாருங்கள், நான் கலர் இது போட்டிருக்கேன், லேசர் லைட் போடுறேன். இந்த இடத்துல இருக்கிறது என்னென்னா மெகிதோ, ஹார் மெகிதோ என்கிறதான இடம். அது அப்படியே கொஞ்சம் உங்களுக்காக பெருசு பண்ணி காண்பிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடம், இந்த இடத்துக்கு கீழே இங்கே இருக்குல்ல, இதுதான் வந்து ஒரு 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 வேலி. இந்த வேலியில் ஒரு சமவெளி இருக்குது. இதுதான் வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொன்னாங்க, வேலி ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறதான இந்த இடமும் இங்கே பார்த்துக்கோங்க. இது காலங்காலமாக பல என்ன சொல்கிறேன்னா ஜாதிகள் கையில் இருந்துச்சு. அசிரியல் கையில் இருந்துச்சு, கானானியர்கள் கையில் இருந்துச்சு, இப்படி பலருடைய கைகளில் இருந்துச்சு. கானானியர்கள் இதில் வந்து நிறையா அவங்க பாகாலுக்கான கோயில்களை கட்டியிருந்தாங்க, அசிரியர்களும் கட்டியிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக இன்னொரு படம் போடுறேன், அந்த படத்தை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், கேனனைட் டெம்பிள் அண்ட் ஆல்டர். இங்கே வந்து அவங்க ஒரு பலிபீடத்தையும் இது கட்டி வச்சுருந்தாங்க. அது போல் பக்கத்தில் நிறைய எலும்புக்கூடுகள் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு. அதாவது அவர்கள் மனிதர்களை பலியிட்டபடினால, பிள்ளைகளை குழந்தைகளை பலியிட்டபடினால அதெல்லாம் குமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு பரியல் கிரவுண்டையும் அவங்க வச்சுருந்தாங்க.
அந்த எலும்புகள்லாம் நிறைய கண்டெடுத்தாங்க. அதெல்லாம் போடுறதுக்கு டைம் இல்லை, சரி வேண்டாம் அப்படின்றக்காக. நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க, சரியா? ஸோ கோடு போட்டால் ரோடு போட்டுருவீங்க இல்லையா, நீங்கள் எல்லாம் கண்டுபிடித்து கொள்ளுங்க. அதே போல் பாருங்கள், இங்கே பரியல் சாம்பர் இருக்குல்லையா, அதான் இங்கே கொலை செய்தவர்கள் பலியிட்டவர்கள்லாம் வச்சுருந்துருக்காங்க. அதே போல் அசீரியன் சிட்டி, இந்த இடத்துல அசீரியர்களுடைய ஒரு ஊர் இருந்திருக்கிறது. அப்படியே இந்த இடத்த அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜெஸ்ரீல் வேலி இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்படியே ஒரு ஜெர்மானியர் என்ன பண்ணாருன்னா, இதை வெட்டி ஒரு அகழ்வாராய்ச்சி செஞ்சார். அந்த ஒரு பள்ளத்தை நீங்கள் பார்க்குறேன், ஷூ மேக்கர் அப்படின்றவர் ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தார். அவர் ஆராய்ச்சியின் வழியாக தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிப்ளிக்கலாக முக்கியமான இடம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இன்னொரு படத்தை போட்டு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், தூர பார்வையிலேருந்து அப்படியே உங்களுக்கு தெரியுது. இந்த ஒலிவ மலை இரண்டாய் பிளக்கும் பொழுது இங்கேயும் ஒரு என்னன்னா ஒரு பிரிவு உண்டாகும். அதாவது அரபியன் அந்த பிளேட்ஸும் இந்த ஆப்பிரிக்கன் பிளேட்டும் ரெண்டாக பிரிஞ்சிடும். அப்போது அரபியன் அந்த இதுக்கும் இந்த ஆப்பிரிக்கன் இதுக்கும் ஒரு பிரிவு வந்துடும். ரெண்டுமே சம்மந்தம் இல்லாமல் பிரிஞ்சு போயிடும். பாதைகள் இருக்காது. நடுவில் ஒரு ஆறு ஓடும், பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். அதனால் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே வருவது என்பது ஒரு முடியாத காரியமாக இருக்கும். ஏன்னா இந்த அரபியன் பிளேட்ஸ், டியூட்டோனிக் பிளேட்ஸ் விலகி போயிடும். ஆப்பிரிக்கன் பிளேட்டோட தான் இந்த இஸ்ரேல் தேசம் இருக்க போகிறது. ஏற்கனவே படத்தை பார்த்தோம். ஸோ அப்பொழுது இங்கே ஒரு பிரிவு உண்டாகும். அப்போ இந்த இடத்த தான் மையமாய் வைத்து இந்த இடத்தின் வழியாக தான் எதிராளிகள் எங்கே வருவாங்கன்னா இஸ்ரேல் தேசத்திற்குள்ளே வருவாங்க. ஸோ அதனால தான் இந்த மைய புள்ளி என்னவா இருக்குன்னா யுத்த களமாக இருக்க போகுது ஃப்யூச்சரில். இப்போ பார்க்கும்போது இடத்துல ஒன்றுமே நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவ மலை மேலே கால் வைக்கிறாரோ, என்னைக்கு பழக்குதோ அப்புறம் தான் வரப்போகிற ஒரு ஜியாகிரபிக்கல் சேஞ்ச், ஒரு புவியியல் மாற்றம். அந்த புவியியல் மாற்றம் வந்த பொழுது இந்த இடத்துல யுத்தம் நடக்க போகிறது. பிரிவு உண்டான பின்பு நடக்க போகிறது, மனதில் வைத்து கொள்ளுங்க. ஸோ இந்த இடம் முக்கியமான ஒரு இடம், ஹார்மெகிதோ என்கிறதான ஒரு மலை, அதற்கு கீழாக இருக்கிறதான ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு சமவெளி. இந்த சமவெளியில் ஒரு யுத்தம் நடக்க போகிறது. ஸோ இதுதான் அர்மகுதான் யுத்தம் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. அதுக்கான இடத்த நீங்கள் பார்த்துருக்குறீங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கர்த்தர் உங்களுக்கு புரிய வச்சிருப்பார். ஸோ இன்னைக்கு யோம் கிப்போர் என்கிறதான ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை நமக்கு ஒரு பண்டிகையாக பார்க்கும் பொழுது அது சாதாரணமாக இருக்கிறது, ஒரு பாவ நிவர்த்தி நாளாக இருக்கிறது. ஆனால் அந்த பண்டிகையினுடைய தெய்வ திட்டம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்த்தோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் புரியணும்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்முடைய 7000 ஆண்டு திட்டம், 7000 இயர் ஆஃப் காட் இல்லையா, அந்த பிளான் ஆஃப் காட், அந்த வீடியோ பார்த்தா தான் இது புரியும். அது படித்தவங்க அந்த வீடியோ 2 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வகுப்பு ரொம்ப உங்களுக்கு புரியும். எப்படி தேவன் அந்த காலத்திட்டத்தின்படி எல்லாவற்றையும் சரியாய் செய்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஆண்டவர் எப்பொழுதுமே தோற்று போகிறவர் அல்ல, அவர் ஜெய கிறிஸ்து. இதுவரைக்கும் உலகத்தில் தேவனுடைய திட்டம் தோற்றதாக சரித்திரமே இல்லை, இனிமேலும் இல்லை. எல்லாவற்றையும் திட்டம் பண்ணினபடியே தேவன் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் அதில் ஒன்று இருக்குது, இஃப் நோ இஃப் எஸ். மனிதனுக்கான மீட்பின் திட்டம் கீழ்ப்படிந்தால் என்ன, கீழ்ப்படியாவிட்டால் என்ன, கடைசி வரைக்கும் கீழ்ப்படியாவிட்டால் என்ன, நடுவில் கீழ்ப்படிந்தால் என்ன என்கிறதான திட்டங்கள் எல்லாம் தேவன் விதமாக அழகாக வைத்து மனக்குலத்திற்கான ஒரு மேன்மையான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ நாம் விசேஷித்தமானவர்கள், தேவனை அறிந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. உங்களைப் போல மற்றவர்களும் தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதற்காக தான் சுவிசேஷ பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவரை அறிவிப்பதே நம்முடைய கடமை. எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நோக்கத்திற்காக அல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர், அவர்தான் சர்வ சிருஷ்டிகர் என்பதை அறிவிப்பது நம்முடைய கடமை. இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஒரு மனப்பாங்கு இருக்குது. நம்ம சொல்லிட்டா உடனே ஒருத்தர் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சொல்லிட்டா ஏற்றுக்கணுன்றதுலாம் கட்டாயம் கிடையாது. சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அதோடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. இஃப் எஸ், இஃப் நோ அப்படின்னா நியாயத்தீர்ப்பினால் போய் நிற்க போகிறாங்க, அவ்வளோதான். அதனால் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது பிரதிபலன் உடனே கிடச்சிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காலம் பதில் சொல்லும், தேவ திட்டம் நிறைவேறும். அவர்கள் சுவிசேஷம் கேட்காமல் மரித்து போகக்கூடாது, அதில் நம்ம கருத்துள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை கேட்டு மனம் திரும்பி இருந்தால் தேவராஜ்யத்துக்கு வந்திருப்பாங்களே. அதனால் சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய கடமை. ஆனால் அதனால் அவர்கள் ரிசல்ட்டு
எவ்விதமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு நமக்கு இருக்க வேண்டும். ஸோ உலகமெங்கும், அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அறிவிக்கிற பணியில் நாம் ஈடுபட வேண்டும். சுவிசேஷ பணிகள் தொய்ந்து போன காலம். எப்படியோ ஒரு விதத்தில் இயேசு தான் எல்லாவற்றுக்கும் காரணர். அவர் தான் படைப்பின் தெய்வம், அண்ட சராசரங்களை வார்த்தையான தெய்வம், வார்த்தையால் படைத்தவர் என்பதையெல்லாம் சொல்லித் தருவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ தேவ திட்டம் என்ன, தேவன் எப்படி தன்னுடைய குமாரனை அனுப்பி இந்த உலகத்தை விதமாக நேர்த்தியாக தன் திட்டத்தை நிறைவேற பண்ணி கொண்டிருக்கிறார், இதுவரைக்கும் நிறைவேறிருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் நம்முடைய வகுப்பில் பார்த்தோம். ஸோ இதோடு இந்த வகுப்பு முடியுது. இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டான கிளாஸ் தான். ஸோ இதற்கான மற்ற விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அன்பு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Thank you.